ஒரு சமூக ஆர்வலாக ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். என்னென்னா, இந்த மாதிரி ரோட்டு ஓரத்த பகுதியில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்றவங்க, முடியாதவங்க, கைகள் அழுகி போனவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புழு வச்சு புண்ணோட ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோர பகுதியில் இருக்காங்கன்னா, இவங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசு சார்ந்து ஒரு தூய்மையான இல்லம் ஒன்று தேவைப்படுது. இடம், கட்டிடம் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்து எங்களை போல் சமூக ஆர்வலர்களை இந்த மாதிரி உள்ளவங்களை பராமரிக்க ஒரு அரசு பணி அமைத்து கொடுத்து எங்களை எல்லாருமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இது மாதிரி உள்ளவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் வழங்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருப்பீங்கன்னா இந்த அண்ணன் எப்படி இருந்தார்னு சொல்லிட்டு, இப்போ வந்து எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸோட துர்நாற்றத்தோட இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வரும் பகுதி இதெல்லாம், இப்படின்னா வந்து பஸ் ஏறுற பகுதி, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க இவங்களாம் ஆச்சிட்டு வராங்க. ஆச்சிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த துர்நாற்றத்தோட இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆயை சுருட்டி அதுக்குள்ளார வச்சு அந்த உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ துர்நாற்றம், எங்களாலே இப்போ கிட்ட போக முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த சகிப்புத்தன்மையோட சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இவங்களெல்லாம் ஒரு இடத்த வச்சு பராமரிக்க இடம், கட்டிடம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து இந்த 18 வருடமாக சமூக சேவை நாங்கள் செய்கிறதுனால நாங்கள் வந்து இவங்களுக்காக தான் இது வரைக்கும் நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சமூக சேவை செய்கிறதோ இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறதோ, இது ஃபுல்லாமே நாங்கள் வந்து பொது வெளியில் களத்தில் நின்று சேவை செய்கிறோம். அந்த களத்தில் நின்று சேவை செய்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னு நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சமூக சேவையை நீங்கள் வந்து மதித்து எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு இடத்தையோ ஒரு கட்டிடத்தை அமைத்து கொடுத்து இவங்களெல்லாம் வச்சு ஒரு இடத்துல இவங்கெல்லாம் வந்து ஒரு தாயா, தந்தையா, ஒரு அண்ணனா, ஒரு அம்மாவா நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மனிதநேயம், அதே போல் வந்து மக்களுடைய மனநிலை, மக்கள் படுற கஷ்டம், இது எல்லாமே உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை விட ரோட்டோர பகுதியில் அம்மா இல்லாமல், அப்பா இல்லாமல், வீடு இல்லாமல், சரியாக சாப்பிட முடியாமல், போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமல் எத்தனையோ தாய்மார்கள் இவங்கள போல் உள்ளவங்க ரோட்டோர பகுதியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரோடைய ஆதரவும் இருக்காது. நம்மளை போகிற ஒரு அரவணைச்சி அவங்கள ஒரு அன்பு காட்டி, பாசம் காட்டி ஒரு நல்லது செய்கிறதுக்கு யாருமே இங்கே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த இரக்க குணம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போல் உள்ள மனிதர்களை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்டர் போடணும். அந்தந்த மாவட்டத்துக்கு ஆர்டர் போட்டு அங்கே உள்ள இது போல் உள்ளவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போல் சமூக ஆர்வலர்களுக்கு